முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு ஏதுமில்லை. வணக்கம். நீங்க எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது எம்பிஏல ஹச்ஆர் அப்படின்னா ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிமாங்க. இதுல ஹச்ஆர் அப்படிங்கிற ஸ்ட்ரீம் கூட இருக்கு. ஒரு சில காலேஜ்ல வந்து பார்த்தா HRM அப்படிமாங்க, அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இந்த எம்பிஏவோட ஹச்ஆரோட ஸ்ட்ரீம்ல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சிலபஸ்ல என்னென்ன பேப்பர்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்லாம ஜாப் ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு, இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரி ஏரியால என்ன மாதிரி ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பிளஸ் கவர்மெண்ட் சைட்லாம் ட்ரை பண்ணும் அப்படின்னா என்ன மாதிரி ஜாப்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் ஐடியா தான் இன்னைக்கு வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து பார்த்தா ஏதாவது ஒரு யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அது எந்த யூஜியா வேணாலும் இருக்கலாம். சோ எம்பிஏல ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நிறைய பேருக்கு எம்பிஏ ஹச்ஆரோட சிலபஸ் பிளஸ் ஜாப் ஆப்ஷன்ஸ் இந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா எம்பிஏ அப்படின்னு சொன்னாவே மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 இயர்ஸ்க்கான கோர்ஸ் தான் உங்களுக்கு. இது வந்து பார்த்தா ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ். உங்களுக்கு இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா என்ன எலிஜிபிள் அப்படின்னு வந்து பார்த்தா எந்த யூஜி எடுத்தவங்க வேணாலும், நீங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், மெடிக்கல் லைன்ல ஏதாவது ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், பிஏ பிகாம் இந்த மாதிரி எந்த கோர்ஸ் படிச்சவங்க வேணாலும் படிக்கலாம் அப்படிங்கிற பேசிக் எலிஜிபிள். எம்பிஏ பொறுத்தவரையும் ஒரு சில ஸ்ட்ரீமுக்கு வந்து பார்த்தா எக்ஸாம்பிளுக்கு அக்ரி பிசினஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட், இதுக்கு வந்து பார்த்தா யூஜி ரெலவென்டான ஃபீல்ட்ல எடுத்துக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி எல்லா ஸ்ட்ரீம் வந்து பார்த்தா ஹச்ஆர், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்ஸ்லாம் நீங்க எடுக்கணும் அப்படின்னா எந்த யூஜி முடிச்சவங்க வேணாலும் படிக்கலாம் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீங்க ஹச்ஆர் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டும் ட்ரை பண்ணலாம், பிஎஸ்சில எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்கனாலும் ட்ரை பண்ணலாம், பிகாம் எடுத்தவங்களும் ட்ரை பண்ணலாம். சோ இதான் வந்து பேசிக் எலிஜிபிளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. 2 இயர்ஸ்க்கான ப்ரொஃபஷனல் கோர்ஸ் உங்களுக்கு. சோ எம்பிஏ பொறுத்தவரையும் எம்பிஏ முடிச்சோடனே என்ன பண்ண ஜாப் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா இது நீங்க என்ன ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்களோ அது ரெலவென்டான ஃபீல்ட்ல வந்து ஜாப் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ எம்பிஏல வந்து பார்த்தோம்னா நீங்க ஹச்ஆர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தா ஒரு ரெக்ரூட்மெண்ட் ரெலவென்டான ஒரு ஸ்ட்ரீம் அப்படியே வந்து சொல்லலாம். இப்ப ஹச்ஆர்னா என்ன மாதிரியான ஒர்க் இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும். சோ மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா இப்ப நீங்க காலேஜ்ல படிக்கும்போது பிளேஸ்மெண்ட்டுக்காக நிறைய கம்பெனிஸ் வருவாங்க. சோ அந்த கம்பெனில இருந்து வந்து பார்த்தா நிறைய ஸ்டாஃப்ஸ் வருவாங்க நம்மளுக்கு அந்த பிளேஸ்மெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்றதுக்காக. சோ இவங்க எல்லாருமே வந்து மோஸ்ட்லி யாரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இந்த எம்பிஏ ஹச்ஆர் முடிச்சவங்களா தான் இருப்பாங்க. சோ உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ரெலவென்டா இப்ப எம்பிஏ ஹச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இல்ல ஒரு டீம் லீடர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. உங்களோட ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்ப வந்து ஒரு காலேஜ்ல வந்து பார்த்தா ரெக்ரூட்மெண்ட்டுக்காக போறாங்க அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஸ்டாஃப்க்கு எலிஜிபிள் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்கு, டெக்னிக்கலா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அது மட்டும் இல்லாம அவங்க பர்சனல் டீடைல் செக் பண்ணி அந்த ஜாபுக்கு வந்து சூட்டபிளா இருப்பாங்களா அப்படின்னு பார்த்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை ஜாபுக்கு எடுக்கிறது. இது ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, கம்பெனில கூட நிறைய ஹச்ஆர்ஸ் வந்து இருப்பாங்க உங்களுக்கு. சோ அந்த ஹச்ஆரோட முக்கியமான வேலை அந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிளான பர்சனை வந்து எடுக்கிறது உங்களோட முக்கியமான வேலை. இந்த ஹச்ஆர் ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு இன்டர்வியூ அப்படின்னாவே கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ நீங்க ஹச்ஆரா போறப்ப உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டிப்பா பார்ப்பாங்க உங்களுக்கு. சோ கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தா மட்டும்தான் நீங்க அடுத்த ஸ்டூடெண்ட்ஸையோ இல்ல அடுத்த போர்ஷனையோ வந்து பார்த்தா நீங்க வந்து பார்த்தா ஜட்ஜ் பண்ணி இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தா சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில், அது மட்டும் இல்லாம பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அது மட்டும் இல்லாம டீம் லீடிங் கெப்பாசிட்டி பிளஸ் டீம் ஒர்க். உங்க டீம்ல நிறைய பேர் இருப்பாங்க. சோ அவங்களோட டீம் ஒர்க் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும் உங்களுக்கு. சோ இந்த மாதிரியான ஸ்கில்லா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஹச்ஆர் படிங்க. நிறைய ஏரியால ஹச்ஆர் முடிச்சவங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப ஹச்ஆர் ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரீமோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இப்ப ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் முடிச்சவங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ரெலவென்டான கம்பெனிக்குள்ள மட்டும் தான் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஹச்ஆர் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா எல்லா இண்டஸ்ட்ரியுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பேங்க் ரெலவென்டான ஃபீல்ட்லயோ, இன்சூரன்ஸ் கம்பெனிலயோ, பினான்ஸ் ரெலவென்டான கம்பெனிலயோ, ஐடி கம்பெனி, சாஃப்ட்வேர் கம்பெனி, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி, இல்ல ப்ராடக்ட்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ற கம்பெனி, எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தா இந்த ஹச்ஆர், மார்க்கெட்டிங், பினான்ஸ் அப்படிங்கிற 3 டிபார்ட்மெண்ட் கம்பல்சரியா இருக்கும். சோ அந்த மாதிரி இடத்துல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இவங்களோட ஒர்க் வந்து பார்த்தா ஜஸ்ட் வந்து பார்த்தோம்னா அந்த ஜாபுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்டூடெண்ட்டையோ இல்ல ஒரு எம்ப்ளாயி எடுக்கிறது மட்டும் இல்ல, அந்த ஜாபுக்கு எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த ஒர்க்கோட நேச்சர்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணும். பிளஸ் வந்து பார்த்தா எவ்வளவு சேலரி, அலவன்ஸ்லாம் எப்படி கிடைக்கும் அந்த மாதிரி டீடைல்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். பிளஸ் கம்பெனியோட அந்த டீடைல்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும். சோ இந்த மாதிரியான ஒர்க்லாம் இருக்கும். முக்கியமா நிறைய இடத்துல ட்ரைனிங் தர வேலை கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ உங்களுக்கு மோஸ்ட்லி ஒர்க் அப்படின்றதுல ரெக்ரூட்மெண்ட் ரெலவென்டான ஒர்க் தான் மோஸ்ட்லி இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கில் வேணும் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே பார்த்த மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில் பிளஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு
பர்சனாலிட்டி அளவு இருக்கு அப்படின்னா இந்த ஃபீல்ட்ல வந்து கொஞ்சம் அச்சீவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு. நிறைய எம்பிஏ ஸ்ட்ரீம் வந்து தமிழ்நாட்டில் இருக்க காலேஜ்ல இல்ல, பட் இந்த எம்பிஏ ஹச்ஆர் வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் நிறைய காலேஜ்ல இருக்கு உங்களுக்கு. நீங்க கவர்மெண்ட்ல ட்ரை பண்ணலாம் கூட பிரைவேட் காலேஜ்ல நிறைய ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கோர்ஸ் நிறைய டாப் லெவல் காலேஜ்ல கூட இருக்கு உங்களுக்கு. சோ முடிஞ்ச அளவுக்கு டாப் லெவல் காலேஜ் எய்ம் பண்ணீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் வந்து நல்ல ஒரு ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு எடுத்துட்டா நேஷனல் லெவலில் ட்ரை பண்றீங்க அப்படின்னா கேட் எக்ஸாம், மேட் எக்ஸாம், ஜிமேட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க. இல்ல தமிழ்நாடு பேஸ்ல டான்செட் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. டான்செட் எக்ஸாம்ல எழுதிட்டு கொஞ்சம் ஹை மார்க் வச்சிருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு. எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எம்பிஏ ஹச்ஆர் படிக்கணும் அப்படின்னா பேசிக் எலிஜிபிள், எந்த யூஜி முடிச்சவங்க வேணாலும் படிக்கலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிள். எந்த காலேஜ்ல ஜாயின் பண்ண விரும்புறீங்களோ அதை பொறுத்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அது மட்டும் இல்லாம அட்மிஷன் ப்ராசஸ் டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா எம்பிஏ அப்படின்னு எடுத்தாவே மோஸ்ட்லி தியரி ரெலவெண்டான பேப்பர் தான் வரும் உங்களுக்கு. அக்கௌண்ட்ஸ் ரெலவெண்டா ஒன்னு இல்ல 2 பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ அது மட்டும் இல்லாம எக்கனாமிக்ஸ் ரெலவெண்டான பேப்பர் வரும். பிளஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட் பொறுத்தவரை உங்களுக்கு கம்யூனிகேஷனுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ கம்யூனிகேஷன் ரெலவெண்டா ஒன்னு இல்ல 2 பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம ஹியூமன் ரிசோர்ஸ்னா என்னது, அதோட பேசிக்ஸ் என்னது, ரெக்ரூட்மெண்ட்ல என்னென்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்றாங்க அந்த மாதிரியான பேப்பர்ஸ் எல்லாம் வரும். பிளஸ் வந்து மேன் பவர் பிளானிங் ரெலவெண்டான பேப்பர்ஸ் வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஹச்ஆர் ஆடிட்னா என்னது அந்த மாதிரியான பேப்பர் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அதாவது ஹியூமன் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் ரெலவெண்டான பேப்பர், ரிவார்ட் மேனேஜ்மெண்ட் ரெலவெண்டான பேப்பர் இந்த மாதிரியான பேப்பர்லாம் வரும் உங்களுக்கு. இது மட்டும் இல்லாம ட்ரைனிங்லாம் எப்படி கொடுக்குறாங்க, அந்த ட்ரைனிங்க்கு என்ன மாதிரியான டெவலப்மெண்ட்லாம் ஃபாலோ பண்ணும் அந்த மாதிரியான பேப்பர்லாம் வரும். பிளஸ் வந்து பார்த்தா எம்பிஏல எல்லா ஸ்ட்ரீமே நீங்க வந்து சிலபஸ் செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. அதாவது எல்லாத்துலயுமே இந்த காமனா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், அது மட்டும் இல்லாம ப்ரொடக்ஷன் அண்ட் ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட், பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்துக்குமே கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க ஹச்ஆர் சூஸ் பண்ணியிருந்தாலும் அதோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரியான பேப்பரும் சிலபஸ்ல வந்து உங்களுக்கு கவர் பண்ணிருப்பாங்க. அதாவது பினான்ஸ் மேனேஜ்மெண்ட், ப்ரொடக்ஷன் அண்ட் ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட், இது மட்டும் இல்லாம மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் இதோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரியான பேப்பரும் சிலபஸ்ல கவர் பண்ணிருப்பாங்க. பட் 50% மேல ஹச்ஆர் மேனேஜ்மெண்ட் ரெலவெண்டான பேப்பர் சிலபஸ்ல கவர் பண்ணிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம பிசினஸ் அனலிட்டிக்ஸ்னா என்னது, அது மட்டும் இல்லாம ஹச்ஆருக்கு என்ன மாதிரியான லா அண்ட் எத்திக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும் அந்த மாதிரியான பேப்பர். சோ இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி ரெலவெண்டான பேப்பர் தான் வரும். மேக்ஸ் வருமா அந்த மாதிரி நிறைய பேர் கேட்கறாங்க. மேக்ஸ் வராது உங்களுக்கு. பட் அக்கௌண்ட்ஸ் ரெலவெண்டா 1 இல்ல 2 பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. பட் காமனா இந்த மார்க்கெட்டிங், பினான்ஸ் இந்த மாதிரியான பேப்பர்லாம் எம்பிஏல எந்த ஸ்ட்ரீம் எடுத்தாலும் அவங்களுக்கு கம்பல்சரியா இருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தா பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சோ இது மட்டும் இல்லாம பிசினஸ் எத்திக்ஸ்னா என்னது, குரூப் ப்ராசஸ்னா என்னது, டீம் லீடிங் கெப்பாசிட்டினா என்ன, இது எப்படி ஒரு டீமை ஹேண்டில் பண்றது அந்த மாதிரியான பேப்பர்ஸும் சிலபஸ்ல கவர் பண்ணக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஆவரேஜா ஒரு ஐடியா தான் உங்களுக்கு. ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில ஒவ்வொரு மாதிரியான சிலபஸ் இருக்கும். ஆவரேஜா இந்த மாதிரியான பேப்பர்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து உங்களுக்கு கவர் பண்ணிருக்கேன். சோ உங்களுக்கு வந்து எல்லாமே தியரி ரெலவெண்டான பேப்பரா தான் இருக்கும். அதனால தியரி படிக்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான பேப்பர்லாம் அரியர் இல்லாம கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் சைடு அதிகப்படியான ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா எம்பிஏல மத்த ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது இந்த ஹச்ஆர், மார்க்கெட்டிங், பினான்ஸ் இது மட்டும் இல்லாம ரூரல் மேனேஜ்மெண்ட் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எம்பிஏ முடிச்சிட்டீங்க அப்படின்னா நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம்க்கு நீங்க எலிஜிபிள் ஆயிருவீங்க. அது எந்த எம்பிஏ முடிச்சவங்க வேணாலும் எலிஜிபிள் தான். சோ அந்த மாதிரி கூட நீங்க காலேஜ் லெவல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இல்ல பிஎஸ்யூ கம்பெனி இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் அப்படி இல்ல நீங்க இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் எடுத்திருக்கீங்க, ஹச்ஆர், மார்க்கெட்டிங் இந்த மாதிரிலாம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தனியா நிறைய டெக்னிக்கலா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப எம்பிஏ ஹச்ஆர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா பேங்க் ரெலவெண்டான எக்ஸாம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேங்க் அப்படின்னா ஐபிபிஎஸ் அப்படிமாங்க, ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம். இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இதுக்கு கீழே வந்து பார்த்தா கனரா பேங்க், ஐஓபி இது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த மாதிரி ஒரு 10 to 20 பேங்க் வருது உங்களுக்கு. சோ இந்த பேங்க்ல வந்து பார்த்தா அவங்களோட வேகன்சியை இந்த மாதிரியான ஐபிபிஎஸ் அப்படிங்கிற சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் மூலமா ஃபில் பண்றாங்க உங்களுக்கு. சோ எம்பிஏ ஹச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஐபிபிஎஸ் கீழே எஸ்ஓ அப்படிங்கிற வேகன்சி வருது. எஸ்ஓக்கு கீழே ஹச்ஆர் ஆபீசர் அப்படிங்கிற வேகன்சி வருது. சோ இந்த போஸ்டிங்க்கு ஹச்ஆர் அதாவது எம்பிஏல ஹச்ஆர் முடிச்சவங்க, அது மட்டும் இல்லாம போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் அப்படிமாங்க, பிஜிடிஎம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எம்பிஏக்கு ஈக்குவலான ப்ரோக்ராம் தான். இதுல ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. இதுல ஹச்ஆர் முடிச்சிருந்தாலும் இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது ஐபிபிஎஸ் கீழே எஸ்ஓக்கு கீழே ஹச்ஆர் ஆபீசர் அப்படிங்கிற வேகன்சி வருது. சோ உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேங்க்ல வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க. அங்கேயே வந்து பார்த்தா ரெக்ரூட்மெண்ட் ரெலவெண்டான டிபார்ட்மெண்ட்ல ஒரு அசிஸ்டன்ட்
அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஏன்னா பேங்க் நியூவா நிறைய ஸ்டாஃப் எடுப்பாங்க. சோ அவங்களாம் அந்த ஜாபுக்கு எலிஜிபிளா, அது மட்டும் இல்லாம இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு POSO போஸ்டிங். சோ இன்டர்வியூ பண்ணி அவங்கள வந்து அந்த ஜாபுக்கு வந்து சூட்டபிளா இருப்பாங்களா அப்படின்னு செக் பண்றது இந்த மாதிரியான ஒர்க்ல வந்து மோஸ்ட்லி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய அட்வான்டேஜ் கூட இருக்கு உங்களுக்கு. என்ன மாதிரியான அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா மொத்தம் 3 ரவுண்ட் இருக்கும் உங்களுக்கு. பிரிலிமினரி, மெயின், ஃபைனல் இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு. மெயின் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் HR ரெலவென்டான கொஸ்டினா கேட்கறாங்க உங்களுக்கு. அதாவது நீங்க MBA HRல என்ன டாபிக் படிச்சிருக்கீங்களோ அது ரெலவென்டான கொஸ்டினா கேட்பாங்க. அதனால ஈஸியா கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ MBA HR எடுத்திருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்டார்டிங் salary ஒரு 40,000க்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் டெக்னிக்கல் எக்ஸாம் அப்படிங்கறனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு இந்த எக்ஸாம் பத்தி தெரிஞ்சிருக்கு, படிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கனரா பேங்க், IOP இந்த மாதிரியான பேங்க்ல அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.